ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பில் பர்சனல் லோன் வந்து வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நாம் செக் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு பர்சனல் லோன் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாதுகாப்பற்ற கடன். அதனால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும், அந்த லோனோட வட்டி விகிதம்ங்கிறது. அதே நேரத்தில் நம்ம பர்சனல் லோன் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு குறுகிய காலத்தில் பர்சனல் லோனை வந்து நம்ம ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாகவும் நிறைய லோன் ஆப்பில் வந்து நம்ம பர்சனல் லோனை வந்து உடனடியாக வந்து அப்ளை பண்ணி வாங்கவும் முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நிறைய ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஆர்பிஐக்கு உட்பட்ட லோன் ஆப்லாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா மெடிக்கல் செலவுக்கு, அதேமாதிரி கல்வி செலவுக்கு, இந்த மாதிரி அவசரத்துக்கு வந்து தேவைக்கு வந்து அதிகமாக வந்து கை கொடுக்குறது இந்த பர்சனல் லோனு தான். பர்சனல் லோனை வந்து எப்படி வாங்குறது, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்சனல் லோன் வந்து வாங்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடன் தொகை எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். அதாவது ஒரு பர்சனல் லோனுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, எவ்வளோ வந்து வாங்க போகிறீங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நார்மலாக பர்சனல் லோனு 1000 ரூபாலேருந்தே இருக்குது. 1000 ரூபாலேருந்து ஆப்பில் வந்து கொடுப்பாங்க. 1 லேக் வரைக்கும் கொடுப்பாங்க. அது வந்து ஃப்ளெக்சிபிள் லோன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அதுக்கு மேலே வந்து வாங்கும்போது பர்சனல் லோனு, அதுக்கு நீங்கள் குறிப்பாக வந்து சேலரி ஸ்லிப்போ, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ப்ரூஃப் இது எல்லாமே வந்து கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்சனல் லோன் வந்து எவ்வளோ எலிஜிபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் வந்து கிடைக்கும். அதாவது கடன் தொகை வந்து லோன் எலிஜிபிள் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி அதிலே வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய சம்பளம், நீங்கள் பர்சனல் லோனை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சம்பளத்தை வந்து கவனிச்சுக்கோங்க. சம்பளத்தை வந்து வச்சு தான் ஒரு லோனை வந்து நீங்கள் எவ்வளோ மந்த்லி வந்து இஎம்ஐ கட்ட முடியும்னு சொல்லி நீங்களே ஒரு கணக்கு போடுங்க. அப்படி பார்த்தா தான் உங்களுடைய அந்த லோனை வந்து நீங்கள் கட்ட முடியும் மந்த்லி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து சிபில் ஸ்கோரு, எவ்வளோ சிபில் ஸ்கோர் இருக்குதுன்னு பார்க்கணும். நார்மலாக 750க்கு மேலே, 750க்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்ரு. அதுவுமே பார்த்திங்கன்னா நார்மலான ஸ்கோர் தான் சொல்கிறாங்க. 800க்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல ஸ்கோர்னு சொல்கிறாங்க. 750க்கு மேலே இருந்தாலே பர்சனல் லோன் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். அது கீழே இருக்கிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். குறிப்பாக பார்த்திங்கன்னா, சிபில் ஸ்கோரை 750க்கு மேலே வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்பவே பெட்ரு எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு வந்து வட்டி விகிதமும் வந்து கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, லோனும் வந்து அதிகமான அமௌண்ட் வந்து கிடைக்கும். வேறு தேவைப்படுகிற ஆவணங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து வேணும்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃபு, வருமானத்துக்கான ப்ரூஃபு, இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு அப்ளை பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இஎம்ஐ வந்து எவ்வளோன்னு சொல்லி கரெக்டாக மந்த்லி எவ்வளோ கட்டணும்னு சொல்லி அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளால் இவ்வளோ அமௌண்ட் தான் வந்து கட்ட முடியும். அதேமாதிரி இஎம்ஐ கால்குலேட்டர் போட்டு எவ்வளோன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவனத்தில் கொண்டு தான் நாம் ஒரு பர்சனல் லோனுக்கு வந்து விண்ணப்பிக்கணும்.